கணா வயசு பருவத்துல பொண்ணு இருந்தா கூட உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருக்கேடி. போங்க எப்போ அப்படிட்டே. இங்க வாடி, பொம்பளைங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பொண்டாட்டி உடம்ப கட்டுக்கொலையாம வச்சிருந்தா தான் புருஷன் விட்டு பிரியாம இருப்பான். என்ன பிச்சையா? கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? போயா வேற இடத்த பாரியா. பூட்ஸுக்கு பாலிஷ் போடு. எடுக்கிறது பிச்சை, பூட்ஸுக்கு பாலிஷ் கேக்குதா? காசு வச்சிருக்கியா? மேல சாக்கு கட்டி கடை வச்சு உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? காலையில இருந்து போனி ஆகல. என்ன தெரியுமா? 100 ரூபா நோட்டு, செலவு நோட்டு போடு. போடுறியா? போடுறேன். எங்க சாமான காணுமே. ஐயா, வாழ்க்கையில இது வரைக்கும் 100 ரூபாய் நோட்டை கண்ணால கூட பார்த்தது இல்லையா. ஐயா பிச்சைக்கார ஐயா, இவ்வளவு அவசரமா பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு எங்கயா போறீங்க? சின்ன வீட்டுக்கு தான். எங்கேயோ போயிட்டீங்க ஐயா. வானலாபம் வசந்துட்டீங்க ஐயா. 5 ரூபா பிச்சைக்கார ஐயா, பாலிஷுக்கு 1 ரூபாய் தாங்க ஐயா. சொச்ச 4 ரூபா டிப்ஸ். பொண்டாட்டியோட ஜாலியா சினிமா பாரு. பட்டுமா? பாத்தியா, பிச்சைக்கார ஐயாவுக்கு கூட ஒரு சின்ன வீடு இருக்குதான். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போறேனா? ஏகப்பத்தினி விரத நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னங்க செய்ய முடியும்? வீட்டுல வயசுக்கு வர்ற மாதிரி பொண்ணு இருக்காள்ல. அதுவும் சரிதான். அருமையான யோசனை. இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னா நான் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவேன். நீ உடனே புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லுவேன்? சினிமாவுக்கு போகணும்னு. புரிஞ்சிடுச்சு. இனிமே தினமும் 2 சினிமா பாத்துடணும். காளியப்பா அசத்துறா. சரி மாத்தா வருது. எங்க போயிட்டா இவ? ஓடி போயிட்டியா? போப்பா, கதிர்காண்ட வீட்டுக்கு வருவேன் இல்ல கொட்டிக்கிறதுக்கு. அப்பவா பாத்துக்கிறேன். ஐயோ மாமா நீயா? என்ன ஐயோ மாமா நீயா? ஏன் அடிச்ச? இடுப்புல கிள்ள எனக்கு கோவம் தெரியும்ல. அப்படியே இடுப்புல கிள்ள ஆகலாமா? வேற எவன் கிள்ளுவா? நான் தான் கடிக்க போறேன். எங்க இருந்துற கிள்ளு பாப்பா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏப்புல உனக்கு வயசாயிடுச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் கொண்டா போட்டுக்கிட்டு. இன்னைக்கு உனக்கு ஜட பின்னி பூ வச்சு. என்னடி உங்க அப்பா செத்தப்புள்ளி பரம்பரை உன் தங்கச்சியை ஓட்டிட்டு வர்றான். டேரா போட போறோம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வாங்கப்பா. ஏன் வருவோனே, என் மகா உங்க கூட சினிமாவுக்கு வரலன்னு சொல்லி அவளை ஓயாம அடிக்கிறீங்களாமே. அதுக்கு என்னங்கிறப்போ? நான் உன்னைய சினிமா கூப்பிட்டேன், உன் மகளை தானே கூப்பிட்டேன். பின்ன எதுக்கு கட்டி வச்ச? கோச்சிக்காதீங்க மருமோனே. என் சின்ன மக தினம் பக்கத்து வீட்டுல போய் சினிமா பாக்குறா. நீங்களும் தினம் சினிமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என் பெரிய மக உங்க கூட சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறா. அதனால இவளை உங்க கூட சினிமாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு தினம் சினிமா காட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். பாவமா சினிமாக்கு போலாம். தயாரா தான் இருக்கேன். மாமா கூட சினிமா போகக்கூடாதுரி. வா உள்ள, நான் அப்படித்தான் போவேன். யூ சொல்ல கேளுங்க. வா வாங்கப்பா, நீங்க கடைக்கு போங்க. ஒரு புது சினிமா பாக்கலாம்னா விட மாட்டேங்கிறாளே. மாப்பிள, உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்குடா. கண்ணெல்லாம் எரியுதா? இதுதான் அடிக்கடி அக்கா கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகாதுன்னு சொன்னா கேக்குறியா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? கெட்டி கெட்டி பாத்துருப்பானோ? களவாணி போய நம்ப முடியாது. ஆமா, இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்றேன், கேக்குறியா? என்னடா வைத்தியம்? 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அத சரிபாதி அறுத்து உச்சந்தலையில வச்சு அப்படின்னு சூடு பறக்க தேய்ச்சு 3 குடம் குளிர்ந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிரும். மாப்பிள, வைத்திய முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேடா நீ. இன்னைக்கு தாண்டா ஒரு உருப்படியான யோசனை சொன்னேன். உன் மகளை கட்டிக்க போறல. மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத. என்னப்பு கை நிறைய எலுமிச்சம்பழமா இருக்கு? அதை ஏன் கேட்கிற காளியப்பா? என் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. வைத்தியத்தை கொண்டு காட்டினேன். அவரு 3 எலும்புச்சம்பளம் வாங்கி சரிவாயா நறுக்கி உச்சந்தல்ல வச்சு சூடு வரக்க அப்படின்னு தேய்ச்சி 3 குளிர்ந்த வாழ தண்ணிய தலையில ஊத்தினா சரியா போகும்னு சொன்னாரு. அதான் கூட்டி போறேன். வாதாயி களவாணி பயல, நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவேன். இத நல்லா பழுக்க காய்ச்சி வச்ச வச்சன்னு உன் தலையில தேய்ச்சி 3 குடம் குளிர்ந்த பான தண்ணிய ஊத்துறேன்டா.
என்னடா மாப்பிள? மாமா நான் தெருவுல போயிட்டு இருந்தேனா ஆ. ஒரு நாய் என்ன பார்த்து குலைச்சது. நான் ஆ. பதிலுக்கு கோபன்னு குலைச்சேன். என்ன பார்த்து கடிக்க வருது. மாப்பிள, நீ நாயை பார்த்து திருப்பி குலைச்சல்ல, அது கண்ணுக்கு பன்னி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே பன்னிக்கு நாய்க்கும் ஒத்து வராது. அதனாலதான் அது துரத்திக்கிட்டு வருது. அது கையில சிக்கின குரல் வலையை புடிச்சு கடிச்சிடும். இந்த போறக்குள்ள படுத்துக்க. தாய், நீ இப்படி ஓமா படுத்துக்க. நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க. அடையாளமே தெரியக்கூடாது. மாமா நாய் அத நான் பாத்துக்கிறேன். போர்வை பொத்திட்டு பட்டா விட்டுருவேனா? இந்த கால் தானே வெளியில ஓடுறது. உன்னை தரேன்னு சொல்லி இப்படி செஞ்சுடுவீங்களா ஒரு அக்காவா? இல்லே தம்பி, நீ எப்படா இங்க வந்து படுத்தா? எனக்கு தெரியாம போச்சு. ஐயோ என் ராஜா, ஐயோ அக்கா தூடு வச்சுட்டேனா? ரொம்ப வலிக்குதா? ஐயோ நாய் கடிச்சு ஐயோ, எனக்கு தெரியாம போச்சு. ஏலே, ஏப்பைய தூங்கிட்டு இருக்கா? எந்திரா. ஏன்டாப்பா சொல்ல பண்றேன்? ஏய், உன் மாமே அவன் மகளை உனக்கு கட்டி தர மாட்டான்டா. நிஜமாவா? அதுக்கு தாண்டா ஒரு யோசனையோட வந்திருக்கேன். இத பத்தியா? என்ன தாலி. ஏப்பா இந்த நேரத்துல கொண்டு வந்த? இத கொண்டு போய் உன் மாமா மகன் உறங்கிட்டு இருக்கா, அரவம் இல்லாம கொண்டு போய் கட்டிவிடு. நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துறாம அவனே. இந்திரா. ஒப்பேன் உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டானா? நாளை காலையில அவன் குடுமி ஏன் கையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டியாக போற, நான் உனக்கு புருஷனாக போறேன். ஆமா ஆமா உங்க அப்பா மாதிரியே சினிமாவுக்கு போலாம். ஆமா ஆமா. இப்பவே முதல் ராத்திரி நடத்திடுறேன். ஏ, தாலி கட்டிட்டேன், தாலி கட்டிட்டேன், தாலி கட்டிட்டேன். தாலிக்கிற புருஷா, புருஷா, நான் விதவை ஆயிட்டேன். நீ செத்துடு. ஐயோ, உன் கழுத்துல தாலி கட்டினேன். என்னது இது? புதுவித ஜந்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நம்ம மாமா அந்த பாட்டில கொஞ்சம் கையில எடுங்க மாப்ள. என்ன மாமா உங்க கைவரிசையை காட்டிட்டு வர்றீங்க? போங்க மாப்ள. இந்த ஊர்ல எல்லா கடையிலயும் தண்ணி அடிச்சு பார்த்துட்டேன், போதையே ஏறல. அதனால போதை ஏறதுக்காக நானே தலைகீழ நடந்து வந்துட்டு இருக்கேன். போதை ஏறலையா? ஆமா. போதை ஏறுற மாதிரி சரக்கு நான் கொண்டு வந்து தரட்டுமா? இன்னைக்கு என் மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கிட்டிய, முதல்ல அதை செய்யுங்க. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதையே சொல்லுங்க. இப்ப போதை ஏறும் பார் மாமா. அசல் மாட்டு சரக்கு, சீ நாட்டு சரக்கு. மாப்பிள்ள, உங்களை மருமகனை அடைஞ்ச பலனை இன்னைக்கு தான் ஃபுல்லா அனுபவிக்க போறேன். அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு சொல்லுங்க. குடிகார பயலுக்கு சாராயத்துக்கும் கோமியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது போல் இருக்கு. அதான் இப்படி குடிக்கிறான். மாமா, சரக்கு எப்படி? மாப்பிள்ள, சரக்கு டாப்பு. இந்த அங்க பாட்டில புடிங்க, நான் மந்தைக்கு போயிட்டு வர்றேன். மந்தைக்கா? இந்த பரம்பரையில போய் பொண்ணு எடுத்திருக்கேன் பாரு. என்னை ஏன் கடை செருப்பாலேயே அடிக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இவனுக்கு மனுஷன் கோமியத்தையே கொடுத்துருக்கலாம். ஏம்மா, என்ன இங்க கூட்டம்? லாரி அடிச்சு போட்டு போயிருச்சு. 1000 ரூபாய் துணி அனாமத்தா கிடக்குது. மாப்பிள, 1000 ரூபாய் துணியாண்டா நம்ம ஆயுசு முழுக்கும் போட்டுக்கலாம், குடும்பத்தோட போட்டுக்கலாம். நம்ம புழுகு மூட்டையை அவுத்து விடுவோம். தம்பி தரியாச்சலம், ஏன் அழுறீங்க? அடிபட்டு கிடக்கிறது என் தம்பிங்க, கொஞ்சம் வழிய விடுங்க. உங்க தம்பிங்களா? வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. வளர்த்த தம்பியே, கடைசி நேரத்துல ஒரு வார்த்தை கூட கண்ணு அப்படியே இருக்கு, மூக்கும் அப்படியே இருக்கு. ஆமோய், உங்க மோச்சாடு அப்படியே இருக்கு. சத்தியமா இது உங்க தம்பி தான். மாப்பிள, என்ன சொன்ன? கழுதைன்னு சொன்னேன். கழுத இப்படி தாண்டா. எவ்வளவு அந்த களவாணி பைய கஞ்ச பைய அப்பு வந்துகிட்டு இருக்கான்.
நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். என்ன அப்ப என்ன காளியப்பா, ஆ. சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா செருப்பு போடணும்னு ஆசை. ஒரு 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா வேணும். 5 வருஷம் உழைச்சா போதும். 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா 5 வருஷம் உழைக்கிற மாதிரி. ஆமா. இவன் ஊரையெல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன். இவனை ஏமாத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும். 5 ரூபாய புடுங்கிடுவோம். இருக்கு. அப்ப அந்த 5 ரூபாய் எப்படி கொடுங்க? அப்ப ஹரிச்சந்திரனும் நானும் ஒண்ணு. அவன் பேசின உண்மையைத்தான் நான் பேசுறேன், நான் பேசுற உண்மையைத்தான் அவன் பேசினான். போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாங்க. கையில ஒரு செருப்பை கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே சொன்னாங்க, இந்த செருப்பு கஞ்சப்பய, களவாணி பய, கொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுன்னாங்க. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு. மறுபடியும் சொல்றேன், கஞ்சப்பய, களவாணி பய, மொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. உங்க கண்ணுக்கு தெரியணுமே. ஓ, தெரியுதுப்பா. ஆ, நல்லா தெரியுது. இந்தாங்க போட்டுக்குங்க. நீங்க உத்தமரு, நல்லவரு, உங்க கண்ணுக்கு தெரியுது. பொருத்தமா இருக்கு. நடங்க. அப்படித்தான், அப்படித்தான், அப்படித்தான். அண்ணே ஒரு ஜோடி மாடு கொடுங்கண்ணே. மாடா? இங்க வந்து கேக்குறேன், சந்தைக்கு போ. இதோ இருக்க மாடு வச்சுக்கிட்டே இல்லன்றீங்க. இதைத்தான் எங்க ஊர்ல மாடுன்னுவாங்க. அப்படியா? கொண்டாத. ஏன்டா பாட்டு பாடுறதுனா என்ன, கொஞ்சறதுனா என்னன்னு ஊருக்கே சொல்லி கொடுத்தவன் நானு. என்கிட்டயே வந்து மாடு கேக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன ஊ மேலேயே பாட்டு பாடிடுவேன், கொஞ்சிடுவேன். மரியாதைய ஓடுறான். வாங்க 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 வாங்க. தானா மச்சினா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கச்சிக்கு பரிசம் போட வந்திருக்காங்கடா. என்னங்க, தேங்காய் பழம் எடுத்து வைக்கணும். ஒரு தட்டு கொண்டாட சொல்லுங்க. தம்பி, ஒரு தட்டு கொண்டாப்பா. இலை தட்டுனதும் ஓடுறியே, நாம வசதியா இருக்கோம்னு காமிச்சுக்க வேணாமா? தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டான்னு கேளு. ஏமாமா, தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டா? 2 தட்டையும் கொண்டு வா. இலை பாய் கொண்டா. தஞ்சாவூர் பாயா மதுரை பாயா? 2 பாயையும் கொண்டாடா. இலை டிகிரி காப்பி கொண்டா. தஞ்சாவூர் காப்பியா மதுரை காப்பியா? 2 காப்பி கொண்டாப்பா. என்னங்க, தட்டு மாத்தணும். பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. தஞ்சாவூர் அப்பாவா மதுரை அப்பாவா? அட ஹரிச்சந்திரா,